கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேளையில் விழுப்புரம் புதிய பந்தோபஸ்து சபை தேவ சமாதானம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் நான் இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த செய்தியினுடைய தலைப்பு, இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்போது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2023 வருஷம் கடைசி மாதம், இந்த கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கும் புதிய வருஷத்துக்குள்ளே நாம் பிரவேசத்துக்கு நடுவில் இருக்கிற நம்மை கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நடத்தினார். அதுக்கு தான் உதாரணமாக சாமுவேல் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி. ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி. இது 2023 வருஷத்துக்கும் 2024 வருஷத்துக்கு நடுவில் இருக்கிற நம்மை கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தினார். அதுக்கு தான் சாமுவேல் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார், எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த 2023 வருஷம் 1ஆம் தேதி தொடங்கி, ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி இந்த நாள் வரைக்கும் அநேகர் இந்த பூமியில் இல்லாமல் மரித்திருக்கிறார்கள். அநேக விதமான பிரச்சனைகள், கொள்ளை நோய்கள், புயல், வெள்ளங்கள், எத்தனையோ விதமான பாதிப்புகள்னால, விபத்துக்கள்னால ஜனங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார்கள். ஆனாலும் நம்மை கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் உயிரோடு கூட வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2023 வருஷம் கடைசி மாதம் வரைக்கும், இந்த கடைசி நாட்கள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். அதற்கு நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் சாமுவேல் அந்த கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆண்டவர் செய்த நன்மைகளை, இந்த வருஷம் முழுவதும் நடத்தினதை நாம் நினைத்து பார்த்தால், ஒரு நாள் அல்ல, எத்தனையோ நாள் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாலும் அது போதாது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். சங்கீதம் புஸ்தகம் 23:2 வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2023 வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை நன்மையினால் திருப்தி ஆக்கினார். நமக்கு நல்ல சுகம் கொடுத்தார், பலன் கொடுத்தார், ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார். ஒன்றிலும் குறைவுபடாதபடி கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் சில நேரங்களில் நமக்கு நன்மைகள் குறைவுபட்டிருக்கலாம், பிரச்சனைகள் வந்திருக்கலாம், போராட்டம் வந்திருக்கலாம், நெருக்கங்கள் வந்திருக்கலாம். இவைகள் இல்லை என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த நெருக்கம் நம்ம மேற்கொள்ளாதபடிக்கு, அந்த நெருக்கத்தினால நாம் மடிந்து போகாதபடிக்கு, அந்த நெருக்கம் நம்மை ரொம்ப ஆழத்தில் கொண்டு போய் தள்ளி விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பத்திரமாக பாதுகாத்து நடத்தியிருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த வருஷத்தில் நம்முடைய ஆண்டவர் நடத்தின விதத்தை நாம் பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன செய்தாரோ அதற்கு நன்றி சொல்ல மறந்துடக்கூடாது. ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், இந்த வருஷத்தில் நான் அப்படியே தான் இருக்கிறேன், போன வருஷமாக தான் இந்த வருஷமாக அப்படியே இருக்கிறேன், சரி அப்படியே உயிரோடு வச்சுருக்கிறேன், அதுக்கு நன்றி சொல்லணும் இல்லை. எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை கடைசி நாட்களை காணாமல் மறைந்து போனார்கள். ஆனால் கர்த்தர் நம்ம உயிரோடு வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே ஆண்டோடைய வசனம் சொல்கிறது, சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் அண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் கூட கர்த்தர் நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் புஸ்தகத்தில் 66ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உள்ள 11ஆம் வசனம், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினேன். வலையில் அகப்படுத்தினாரா? நம்முடைய இடுப்புகள் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினார். நம்முடைய தலையின் மேலே மனுஷர்கள் ஏறி போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் நம்ம மேலே ஏறி போகிறான்னா நம்ம அப்படியே அழித்து கிடக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த 2023 வருஷத்தில் நமக்கு வந்திருக்கும். ஆனாலும் கர்த்தர் நம்மை மறக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்கிறார். உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவருடைய கரத்திலிருந்து நம்ம யாரும் அவ்வளோ எளிதாக பறித்து கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால் அவருடைய கையில் நம்மை வரைந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நமக்கு நடந்திருந்தாலும் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். 12ஆம் வசனம், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இந்த வருஷ கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நீங்கள் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான நம் வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், அக்கினி சூளையில் போட்டார்கள், ஆனால் அக்கினி அவர்களை சேதப்படுத்தாதபடி அக்கினியின் மத்தியில் நடுவில் நம்முடைய ஆண்டவர் உலாவினார். அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகள் மத்தியில் நம்மோடு கூட உலாவி, நம்முடைய குடும்பத்தாரோடு கூட உலாவி, நம்முடைய ஊழியத்தோடு கூட உலாவி, நம்முடைய சபையாரோடு கூட உலாவி நம்மை பத்திரமாக பாதுகாத்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால், நாமே போய் நடக்கிறதில்ல, நாம் தெரியாமல் மரண பள்ளத்தாக்குள்ளுக்குள்ளே நாம் போக ஒருவேளை நேர்ந்தாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே சாத்தான் நம்மை கொண்டு போனாலும், மனிதர்கள் நம்மை கொண்டு போனாலும், சூழ்நிலைகள் அப்படி கொண்டு போனாலும், ஆனால் வசனம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்படிப்பட்ட நேரங்களில் கூட ஆண்டவுடைய கோலும் தடியும் நம்மை தேற்றி இந்த 2023 வருஷத்தை முடிக்கிற தருவாயில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அதான் முக்கியமான காரியம். நம்முடைய ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றியாக இருக்கணுமே தவிர, ஆண்டவர் என்ன செய்தார், நான் அதிகமாக ஜெபம் பண்ணுறேன், நான் அதிகமாக காணிக்கை தரேன், தசம்பாகம் தரேன், ஊழியம் செய்கிறேன், ஆத்மாதாயம் பண்ணுறேன், ஆனால் என்னுடைய நிலைமை மாறவே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு இருந்தால், அது கவலைப்படுறதை காட்டிலும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்கள். என்ன அதிகமான காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் புஸ்தகம் 116ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் நிலைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை 8ஆம் வசனம், என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன். 10ஆம் வசனம், ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், இந்த 2023 வருஷத்தில் கர்த்தர் நம்ம எப்படி நடத்தி வந்தாலும் சரி, நடத்தினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம நடத்துகிறவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். நம்ம நடத்துகிறவர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நான் செய்கிறேன், அதை நான் செய்கிறேன், பார்த்துக்கிறேன், இப்படி சொன்ன மனிதரெல்லாம் நம்ம மறந்துட்டுருப்பாங்க. பெற்றோர்கள் கூட மறந்துருப்பாங்க, குடன் பிறந்தவர்கள் மறந்துருப்பாங்க, குடும்பத்தார் மறந்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறது ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இம்மட்டும் நடத்தினார், இனிமேல் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் திரும்ப அந்த வசனத்தை 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் நிலைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடதலுக்கும் தப்புவித்தார். 3 காரியம் ஆண்டவர் செஞ்சாராம். ஆத்துமாவை மரணத்துக்கும், கண்ணை கண்ணீருக்கும், காலை இடறுதலுக்கும் தப்புவித்திருக்கிறார். இந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிறார். இந்த வருஷத்தில் காப்பாற்றினவர்
வரப்போகிற வருஷத்தில் நம்மை நிச்சயமாய் காப்பாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்தார்னு நீங்கள் கேள்வி கேட்குறத மறந்து விட்டு அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல நாம் மறக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு ஞாபகமாக நம்ம ஜெபம் பண்ணி முடித்ததுமே நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது. எல்லாரும் முடிவு ஜெபமாக நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம். எல்லாருடைய ஜெப நேரங்கள்லையும், சபை ஆராதனையும் சரி, உங்கள் தனிப்பட்ட காரியத்திலும் சரி, ஒரு வார்த்தை நம்ம மறக்காமல் சொல்லுகிறோம். அது என்ன வார்த்தைன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இது முடிவு ஜெபமாக நம்ம வச்சுருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எதுக்காகன்னு சொன்னால், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர் செய்த நன்மையை மறக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபத்தில் எந்த காரியத்தை கேட்டுக்கொண்டீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். நீங்கள் என்னென்ன விண்ணப்பங்களை உங்களுடைய ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிறீர்களோ அதுக்கெல்லாம் கர்த்தர் பதில் தருவார். நீங்கள் கேட்ட காரியங்கள் நடந்திருந்தால், ஆண்டவர் செய்திருந்தால் அதை மறக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நீங்கள் கேட்டது எதுவுமே நடக்கலை, ஆண்டவர் எதுவுமே செய்யலைன்னு சொன்னாலும் உங்களை என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதற்கு நாம் நன்றி சொல்லணுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தானே சங்கீதக்காரன் 116 சங்கீதத்தில் சொல்ல, என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடதலுக்கும் தப்புவித்தேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையானவர்களே, இந்த 2023 வருஷம் கடைசி மாதத்தில், கடைசி நாட்களில் வந்திருக்கிற நம்மை கர்த்தர் அற்புத விதமாக நடத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு உதாரணமாக ஒரு வசனம் சொல்லலாம். உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். நடக்க முடியாத சூழ்நிலைகளில், கடக்க முடியாத வேலைகளில் நாம் அதில் மூழ்கி அமிழ்ந்து போகாதபடிக்கு நம்மை கரம் தொட்டு தூக்கி இந்த நாள் வரைக்கும் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு நாம் நன்றியுள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இந்த சாமுவேல் சொல்லுகிறார், அந்த ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார்ன்னு சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயர் வைத்தார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வீடுகளில் எபனேசர் இருப்பார். ஆனால் நமக்கு முக்கியமான ஒரே ஒரு எபனேசர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டார். அந்த எபனேசர் இதுவரைக்கும் நம்ம நடத்தியிருக்கிறார். அந்த எபனேசர் இதுவரைக்கும் நம்ம நடத்தியிருக்கிறார். நம்மை நல்ல சுகத்தோடு பலத்தோடு கூட வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். 103ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவல்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறக்காதிருக்கிறீங்களா? 2023ஆம் வருஷத்தில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த நாள் வரைக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு பட்டியல் போட்டு லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு அதற்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றிய வசனம் சொல்கிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் பண்ணுவோம். வரப்போகிற வருஷத்தில் ஆண்டவர் இந்த வருஷத்தை காட்டிலும் நிச்சயமாய் புதிய வருஷத்தில் உங்களை பல மடங்கு நல்ல ஆசீர்வாதங்களோடு கூட நல்ல சுகத்தோடு பலத்தோடு கூட நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வருஷத்தில் இருக்கிற மீதியான நாட்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த 2023 வருஷத்தின் கடைசி மாதத்தில் கடைசி நாட்களில் வரும்படி ஆண்டவர் எங்களை நடத்தி கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜீவனை காப்பாற்றினேன், நல்ல சுகம் கொடுத்தீர், பலன் கொடுத்தீர், ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தீர், எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை நடத்தினீர். கொடா கொடி ஸ்தோத்திரம். இன்னும் இருக்கிற நாட்களை எங்கள் நடத்தும். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நாங்கள் ஒருபோதும் மறக்காதிருக்கிற இருதயத்தை எங்களுக்கு தார். இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதியும். ஆண்டவர் ஜாய் டிவி ஆசீர்வதியும், நிறுவனர் ஆசீர்வதியும், நம்முடைய பிள்ளைகள் வேலை செய்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பார்த்து கொண்டு எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.